என்னம்மா நீங்க திடீர்னு பெரிய வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டீங்க, மனசு மாறிட்டீங்களா? அத்தை, நீங்க ரொம்ப கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தி, என்ன இங்கே நிக்கிறீங்க? லக்கேஜ் எல்லாம் கார்ல இருக்கா? நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ போய் உங்க அம்மாவை கூப்பிடு. இப்ப எதுக்கு அம்மாவை கூப்பிட சொல்றீங்க? வாங்க உள்ள போய் பேசலாம். அதான் சொல்றேன்ல, முதல்ல உங்க அம்மாவை கூப்பிடு போ. அத்தை, என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? பெரிய வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க, இப்ப நீங்க பேசுறதே சரியில்லையே. அப்பாடா, இப்போது நம்ம வீட்டுக்கு வந்தியே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் நிச்சயமா நீ நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவேன்னு தெரியும் மங்கை. ஆமா, உன் லக்கேஜ்லாம் எங்க? வாமாங்க வா. ஏன் வாசல்லையே நின்னுட்ட? உள்ள வா. பாரி தம்பி, நீ பேசுனதா சொன்னாரு. உனக்கு இல்லாத உரிமையா? இதுல என்ன உனக்கு தயக்கம்? போதும்க்கா, உங்க நடிப்பை இதோட நிறுத்திக்கோங்க. உங்க நடிப்பை நம்பி நான் ஏமாந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இனிமேலும் நான் ஏமாற தயாரா இல்ல. ஏதோ என் பிள்ளை கஷ்டப்படுறான், பூமி பூஜை போட்டதோட வீட்டு வேலை நிக்க வேண்டான்னு பணம் கொடுத்து உதவுங்கன்னு நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கேட்ட பணத்தை அவர் கொடுக்க வேண்டியதானே? அது என்ன என் அண்ணன் கிட்ட கேட்கணும், அண்ணன் கிட்ட கேட்கணும்னு சொல்றாரு? ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் அவர் எங்களுக்கு பணம் கொடுக்கணுமா என்ன? அவர் உழைக்கலையா? இல்ல இந்த சொத்துல தான் அவருக்கு பங்கு இல்லையா? ஐயோ அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்களும் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ சும்மா இருடா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இப்ப பேசலனா அப்புறம் இனி இந்த வீட்ல நான் எப்பவுமே வாயை திறக்க முடியாது. சரி, என்னவோ நீங்க தான் பெரிய ஆளுன்னு உங்ககிட்ட பெர்மிஷனும் கேட்டாச்சு. அப்புறமா என்ன, அவர்கிட்ட பணத்தை கொடுத்து விட வேண்டியதானே? அது என்ன, உனக்கு உரிமை இருக்கு, நீயே வந்து எடுத்துக்கோன்னு ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி சீன் போடுறீங்க. மங்கை, என்ன பேசுற நீ? அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இனிமே நான் அப்படிதான்டா பேசுவேன். இத்தனை வருஷமா நான் பேசாம இருந்தேன்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பேசி தீர்த்துக்கிறேன். ஐயோ மங்க, ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையம்மா, சொன்னா கேளுமா. ஏன் மாமா, கொடுக்கணும்னு மனசு இருந்தா அவர் வந்து கேட்ட உடனே கொடுத்துருக்கணும்ல. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இவங்க முன்னாடி நான் கையேந்தி என் பிள்ளைக்கு பணம் கொடுங்கக்கான்னு நான் நிக்கணும். அதுக்கு தானே இதெல்லாம்? இதுதானே உங்க ஆசை லட்சியம் எல்லாம்? ஐயோ, அப்படிலாம் இல்ல. ஆமா மங்கை, நீ நினைக்கிறதுனால ஒண்ணு இல்லம்மா. உண்மையிலேயே உனக்கும் மரத்துக்கும் இந்த வீட்டுல சம உரிமை இருக்கு. அவ வந்து பிள்ளைக்கு வேண்டியதை எடுத்துக்க சொல்லுங்கன்னு மனசாரதாமா சொன்னா. அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படியும் இந்த மங்க பெரிய வீட்டுக்கு வரமாட்டா, அப்படியே பணத்தை கொடுக்காம விட்டுறலான்னு கணக்கு போட்டுதான் உரிமை கணக்குன்னு டிராமா போட்டிருக்காங்க. ஐயோ,
ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க பெரியமாவை பார்த்து? வந்துட்டியா உங்க பெரியம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்கியா? இத பாரு மங்க, நீ உன்னோட மனசுல ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க. அதனால நான் என்ன சொன்னாலும் என்ன நீ தப்பா தான் நினைப்ப. இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயா உன் மனசை எப்ப மாத்திக்கிறியோ அப்ப மாத்திக்க. சும்மா இந்த வெட்டி பேச்செல்லாம் வேணாம். பணம் வேணும்னு இவங்க 2 பேரும் வாயை திறந்து கேட்காததால தான் நான் கேட்க வேண்டியதா போயிடுச்சு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எப்ப இவ்வளவு தூரம் நடந்து போச்சோ, இனிமே இந்த பெரிய வீட்டு பக்கம் நானும் என் மருமக ராசாத்தியும் காலடி எடுத்து வைக்க மாட்டோம். அதனால எங்க சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. மா மங்கை, அம்மா என்ன பேசுறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு ராசாத்தி, நான் உனக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்ன பேச விடுறியா? அதான் இந்த வீட்டு பெரியவங்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? எங்களுக்கு எங்க பங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இனிமேலாவது நாங்க எதுக்காகவும் யார்கிட்டயும் கையேந்தி நிக்க வேண்டாம்ல. வாயினியா போலாம். மா சித்தி, பெரியமா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. ஆமா பெரியத்த, மங்க அத்தை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு போறாங்க. இனியா, இன்னும் அங்க என்ன பேசிட்டு இருக்க? வந்து வண்டி எடு. சரி நாங்க கிளம்புறோம். வரோம்ப்பா. வரோம் பெரியமா. வரோம் பெரியமா. அண்ணி, அண்ணன், அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. தயவு செஞ்சு அவ பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. விடுங்க தம்பி, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா மங்கை சொல்ற மாதிரி என் மனசுக்குள்ள அப்படி எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. நான் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு என் மனசாரதான் சொன்னேன். ஐயோ அண்ணி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அண்ணி. கவலைப்படாத பாரி, எல்லாம் சரியாயிடும். ஆமா சித்தப்பா, நீங்க மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மாமா, மங்கையத்தைக்கு சின்ன மன வருத்தம், அதான் அப்படி பேசிட்டு போறாங்க. சீக்கிரமாவே மாறிடுவாங்க. வாங்க போலாம். வாங்க சித்தப்பா. என்னம்மா, நம்ம பத்த வச்ச சரவடி எப்படி படபடன்னு வெடிச்சிட்டு போகுது பாத்தியா? ஆமாண்டி கண்மணி, நான் கூட மங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவா, எல்லாம் அப்படியே சப்புன்னு முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பூகம்பம் வெடிக்கும்னு நான் நினைக்கவே இல்லடி. சாதம் ரெண்டா காடு கொள்ளாதுமா. மங்க மனசுல ஒரு சின்ன விரிசல் விழுந்துருச்சு. இத வச்சு இந்த குடும்பத்தை என்ன ஆட்டம் ஆட்டுறன்னு மட்டும் பாரு. இனி நடக்க போற ஆட்டம் நம்மளோடது.
அதான் இந்த வீட்டு பெரியவங்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? எங்களுக்கு எங்க பங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் கண்மணி, மங்க போட்ட போடல அந்த மரகதம் ஆடி போயிருக்கா. இத பாரு, இதுதான் சரியான நேரம். போய் பேசுற விதமா பேசினா மரகதம் நம்ம பக்கம் சாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏய் போலாம். அத்தை, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அத்தை. உங்களை இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்ல அத்தை. ஆமா சம்மந்தி, இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி இருந்துட்டு இருந்தவங்க நீங்க. உங்களை போய் இப்படி பேசிட்டாங்களே சின்ன சம்மந்தி. அத்தை, என்னாலே நம்ப முடியல அத்தை. பேசினது மங்க அத்தை தானான்னு. எப்படி இருந்தவங்க அங்க போய் கொஞ்ச நாள்ல இப்படி மாறிட்டாங்களே. ஆமா, சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படி என்னத்த நீங்க தப்பா பேசிட்டீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள திட்டாததா? இப்ப மட்டும் ஏன் இப்படி புதுசா நடந்துக்கிறாங்க? இப்ப கூட பண விஷயத்த நேரா உங்ககிட்ட கேட்காம பாரி மாமா மூலமா நம்ம மாமா கிட்ட கேட்க வச்சு என்னெல்லாம் கேம் ஆடி இருக்காங்க. அதுக்கு கூட நீங்க ரொம்ப பெருந்தன்மையா எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அவங்க அது எதையுமே காதுல வாங்கிக்காம எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு வம்படியா கேக்குறாங்க பாருங்க. ஆமா சம்பந்தி, இது ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவு மாதிரி தெரியல. ஆற அமர யோசிச்சு எடுத்த மாதிரி தான் தெரியுது. மங்கத்தை இப்படி இங்க வந்து சொத்தை பிரிச்சு தாங்கன்னு கேட்க போறாங்கங்கிறது அந்த இனிய ராசாத்திக்கு தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதானே, புதுசா இப்பதான் தெரிஞ்ச மாதிரி 2 பேரும் சமாதானப்படுத்துற மாதிரி பண்றாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த ராசாத்தியோட பங்கு இருக்கத்த. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை. இத்தனை வருஷமா உங்க பேச்ச தட்டாத மங்க அத்தை இப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்கு சொத்தை பிரிச்சு கேக்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி எப்பவும் இல்லாம இப்போ புதுசா அந்த ராசாத்தி இந்த ஊர்லயே பெரிய வீடா தான் வீடுதான் இருக்கணும்னு பிளான் பண்ணி வீடு கட்ட பாக்குறான். இதெல்லாம் அந்த ராசாத்தி உங்களை காலி பண்ண போட்ட திட்டமாதான் தெரியுது அத்தை. ராசாத்தியோட சூது தெரியாம மங்க அத்தையும் அதுக்கு தொண போயிட்டு இருக்காங்க. ஆமா அத்தை, இவ்வளவுக்கும் காரணம் நான் மங்க அத்தை கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டது தானே. நான் வேணா மங்க அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எதுக்கு அவ கால்ல விழணும்? அதான் அவ கோச்சுக்கிட்டதுக்கு ஆள் ஆளுக்கு போய் அவளை சமாதானப்படுத்தியாச்சுல்ல. அப்படியும் இறங்கி வரலன்னா அவ அங்கேயே கிடக்கட்டும். பெரிய இவ அவ ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து வந்த அவளுக்கே அவ்வளவு திமிரு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதுக்கு இல்ல அத்தை, சொத்தை பிரிச்சு நம்ம குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்குதான் சொல்றேன். அதான் ஏற்கனவே மனசளவுல உடைஞ்சிருச்சே. பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அத்தை, எனக்கு என்ன வருத்தம்னா இந்த அளவுக்கு மங்காத்திய போக விடாம அந்த ராசாத்தி தடுத்திருக்கலாம். ஆனா அவளும் ஆட விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அத்தை. யார் என்ன திட்டத்தோட இருக்காங்கன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் அத்தை வெளிச்சம்.
அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அம்மா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வாயை திறந்து ஏதாவது பேசுங்கம்மா. நீங்க இப்படி பணத்தை கேட்க தான் போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நாங்க 2 பேரும் கூட வந்திருக்க மாட்டோம். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நாங்க 2 பேரும் வந்து கேட்டோமா? அம்மா எங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுமா, எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு ஏதாவது கேட்டோமா? இல்ல சும்மா விட வேண்டியதானே? தேவையில்லாம போய் அப்பா கிட்ட கேட்டு, அப்பா பெரியம்மா கிட்ட போய் கேட்டு, இப்ப பிரச்சனையில வந்து நிக்குது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்களே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது அப்படியே விட வேண்டியதானே? நீங்க விடலையே. இப்ப நீங்க பண்ண காரியத்தால நாங்க 2 பேரும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. அது கூட பரவாயில்லமா, எதுக்குமா பெரியம்மாவை தூக்கி எரிச்சு பேசுனீங்க? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இப்ப உங்களுக்கு என்ன, நாங்க 2 பேரும் உங்க கூட சேர்ந்து வந்தோம்ல, அந்த பாவத்துக்கு அவங்க என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க? சொத்துல பங்கு கிட்ட வந்திருக்கோம்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்குமே, சந்தோஷமா? என்னடா பெரியம்மா பெரியம்மா, நான் உன்னை பெத்த அம்மாடா. என்ன விட அவங்க உனக்கு பெருசா போயிட்டாங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க. இன்னைக்கு இப்படி கேக்குற வாயே உன் குடும்ப புத்திய காமிச்சிட்டியேன்னு என்ன பார்த்து உன் அருமை பெரியம்மா சொல்லும் போது எங்கடா போச்சு? வந்துட்டான் கேள்வி கேக்குறதுக்கு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து என்ன அவங்க மட்டம் தட்டி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏன் பெரியம்மா எங்க அம்மாவை எப்படி பேசுறீங்கன்னு கேட்டிருப்பியா? ஆமா, நீயும் அவங்க வளர்த்த பிள்ளை தானே. என் மேல எங்க உனக்கெல்லாம் பாசம் இருக்க போகுது? ஒன்னு சொல்லி குத்தமே இல்லடா. ஏன் புள்ளன்னு அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது நான் அன்னைக்கு அதை தடுத்து இருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டேன். அதான் இப்ப எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்க? அப்படி இல்லம்மா. பேசாதடா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்ளோ நியாயம் பேசுறல, உங்க அப்பாவுக்கு அந்த வீட்டுல சம உரிமை இருக்குல்ல? இல்ல, இனிமேல என்னால இந்த அடிமை வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன் வீடு ஏன் புள்ளன்னு நான் வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன். அதான் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு?